பார்க்கலாம். அந்த ஓரம் தான் போயிருக்கு. வீட்டு வாசல்ல போனா அது யார் வீட்டு வருது? புரியுது, அந்த ஓரத்துல தானே போனேன். அங்க போவீங்க? ஒரு விஷயம், அந்த ஓரத்துல தானே போனேன். பெஞ்சிங்கோல தானே போனேன். பெஞ்சிங்கோல தானே இங்க போவீங்க, கேமரால ரெக்கார்ட் ஆகுது இல்ல? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டா? கொடுங்க போ. தப்பு செஞ்சுட்டு என்ன இப்படி பண்றீங்க? வீட்டு வாசல்ல கேமரால ரெக்கார்ட் ஆகுது இல்ல? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டா? கொடுங்க போ. தப்பு செஞ்சுட்டு என்ன இப்படி பண்றீங்க? வீட்டு வாசல்ல வேணுட்டுக்கு பிரச்சனை பண்றதுக்கு ஏன்னா எல்லாம் வரீங்க? கேமரா போட்டு வச்சிருக்கேன். அவர் வேணுக்கும் பாத்ரூம் வந்து செவத்துக்கு நேரம் போறாரு. அப்ப அவங்கள கேளுங்க, பாத்ரூம் எதுக்கு அங்க வந்து போகணும்? எந்த பைத்தியம் உங்களுக்கு ஏற்றி விடுது? அந்த பைத்தியத்துக்கு வாசல்ல போய் போங்க. எனக்கு நிம்மதியா இருக்க விடுங்க. காலையில் எழுந்த உடனே கண்ட நாள் பார்க்க வேண்டியதா இருக்கு. பாத்ரூம்ல வந்து உங்க செவத்துல போனா எப்படிங்க இருக்கும்? சும்மாவே வந்துட்டு வருவீங்க போல எல்லாம். நான் எங்க அம்மாவை இழந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் இங்க பண்ண பிரச்சனையில நான் எவ்வளவோ நான் வந்து மன உளைச்சலோட இருக்கேன். அந்த மாதிரி நேரத்தில் நீங்க இந்த மாதிரி பண்ணா எப்படி இருக்கு? மாலை வர போட்டிருக்காரு. தெரியாம நான் அவர் வீட்டு வாசல், அவர் வீட்டு செவத்துல போனா சும்மா இருப்பாரா? அவர் வீட்டு செவத்துல நான் போறேன். கழிவுகளோடவே ஈஸியா இருக்கு. பாருங்க எவ்வளவு கூடா இருக்கீங்க எல்லாம். அந்த கடை வாசல் போய் போக வேண்டியதானே? சார் சொல்லுங்க சார். சார் இங்க இந்த மண்ணெல்லாம் தூர்வாடுறாங்கல்ல மிஷின் வச்சு. ஆமா, பைப் லைன் போடுறோம், குடிக்கிற தண்ணி லைன் போடுறோம். அது சரிங்க சார். காலங்காத்தால எழுந்த உடனே நம்ம வீட்டு செவுரு மேல பாத்ரூம் அடிச்சுட்டு போறாரு. என்னன்னு கேட்டா தேவையில்லாம அந்த மாலை போட்டிருக்காரு பாருங்க. சாமி போட்டுக்கிறாருமே தேவையா? அதுல ஒருத்தர் மாலை போட்டிருந்தாரு. அந்த எக்ஸ்கவேட்டர் வண்டியில இருந்தவர் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் போய் கேட்கறேன் என்னன்னா இதெல்லாம் உன் வீட்டு வாசல் முன்னாடி போறேன். கேமரால ரெக்கார்டா இருக்கு சார். நான் வேணா அனுப்புறேன் அந்த ஃபுட்டேஜ். எங்க எங்க போனாங்களா? எங்க வீட்டு ஈஸ்ட் செவுரு மேல. சவுத்துல அந்த பக்கமா காம்பவுண்ட் வருமா? அந்த 5 அடி பாதை தான். அதுவுமே வந்து யாராவது வீடு வாங்கியிருந்தா அவங்களோட பாதை. அதுல எப்படி சார் வந்து தேவையில்லாம போகணும்? எனக்கும் அவருக்கு போயிருக்கோம். இதெல்லாம் ஒரு இதுவா மகனா இருக்குதுன்னு போயிருப்பான் பாத்ரூம். சரி இல்ல சார், வாண்டடாவே எனக்கு எல்லாம் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். அதுதான் தலைவலியா இருக்கு. புரியல. இதெல்லாம் ஒரு பிரச்சனை பேசுறீங்களே. அவன் மரவா இருக்குது, வண்டி ஓடுறவன்
மரம் இருக்குது அப்படி போயிருப்பான் சார். அதுவுமே அந்த பக்கம் வந்து காலி நிலம் தானே சார் இருக்கு, அந்த பக்கம் போயிருக்கலாமே, செவுத்து மேல ஏன் சார் அடிக்கணும்? வைங்க வைங்க, உங்களால பேச முடியாது, விடுங்க. நான் கேட்கறேன், இனிமேல் போதான்ற விடுங்க. சரிங்க சார். இனிமேல் போதான்றா. இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா எவனோ வந்து கத்தி கூச்சல் போட்டு என் தூக்கம் வந்து கலைஞ்சது. எல்லா பக்கமும் நான் ஜன்னல் எல்லாமே நான் மூடி தான் வச்சிருக்கேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. தண்ணி இருக்கா? நம்ம அதில் தானே கால் பண்ணுறோம் டெய்லி. நீங்கள் தான் பிரச்சனை அதில் போயிருங்க. நான் அதில் தான் வீட்டு கட்டிருக்கீங்க. அதில் இப்போ இந்த ஆள் அன்னைக்கு வந்து மோட்டர் ரொம்பி வந்த தண்ணிக்கே வந்து நின்று தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தாரு. அது பத்தாதுன்னு தினமும் காலையில் கேமரா இல்லாதப்பெல்லாம் இன்னும் கூட வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. சரி, ரோட்டில் தான் நின்று பேசிக்கிறாங்க, போய் தொலைதுன்னு நான் அதை கூட நான் கண்டுக்காமல் நான் விட்டுட்டேன். ஆனால் இப்போ வாண்டடாக வந்து நம்ம செவுத்த மேலே வந்து பாத்ரூம் அடிக்கிறதெல்லாம் இது எந்த வகையில் சேரும்? அது நான் ஊர் தலைவருக்கு நான் கால் பண்ணி கேட்குறேன். அவரும் கடைசியில் எப்படி சொல்கிறாரு பாருங்க. அப்போ நியாயத்துக்கு காலம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி யார் வீட்லயாவது போய் நான் அவங்க செவுத்து மேலே வந்து நான் அடித்தா அவங்க சும்மா இருப்பாங்களா? எல்லாம் சேர்ந்து அடிக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டமா? யார் இவங்களெல்லாம் வந்து ஏற்றி விட்டுறா? எந்த பைத்தியக்காரன் இவங்களெல்லாம் ஏற்றி விட்டு இவங்க இந்த மாதிரி வந்து செய்கிறாங்க? பாத்ரூம் போகிறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்குங்க. அது அந்த சந்துக்குள்ள போயிட்டு அந்த செவரில் தான் போகணுமா? அந்த பாத்ரூம் பாருங்க, அந்த பக்கத்து வீட்டில் யாராவது இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கிறாரு. பார்த்துட்டு நம்ம செவுத்துல தான் போறாரு. அட்லீஸ்ட் அந்த வீடெல்லாம் கூட யாரும் வந்து வாங்காம தானே இருக்காங்க, அங்க போய் தொலைங்க.